அப்போ எவ்வளவு பெரிய படிப்பு. இன்னும் உங்களுக்கு சொல்றேன், வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து புத்தகங்களை படிக்க வேண்டும். நமக்கு நிறைய ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு. நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்ப இவ்வளவு இந்த புத்தகங்களை பத்தி சொல்லி சென்றிருக்கும் போது அந்த படிச்சா அதுல இருந்து நம்ம என்னத்தை கத்துக்கிறோம்? ஒழுக்கம் சொல்றாங்களே, என்ன ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டினுடைய பயன் ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம் தான் இந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடியது. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை எவன் ஒருவன் அடக்கி ஆள தெரியவில்லையோ அவன் அமைதியை ஆள முடியாது. மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து ஒரு மனிதன் இயங்குவதற்கு சொல்லித் தருவதே புத்தகங்கள் தான். ஏன்? கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதற்காக படிக்கணும். படிக்கிறதுக்குரிய காரணம் தான். உங்களுக்கு தெரியுமா, பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே. அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவனுடைய வயது 20. ஜான்சி ராணி சுதந்திர போராட்டத்திற்காக வாளெடுத்து குதிரையில ஏறிய போது அவனுடைய வயது 19. கவிஞர் ஷெல்லி உலக புகழ்பெற்ற கவிதை எழுதிய போது அவனுடைய வயது 21. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது 20. இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னை ஒரு ஆராய்ச்சியாளனாக நியூயார்க் நகர வீதிகளிலே அறிமுகப்படுத்திக் கொண்ட போது அவனுடைய வயது 20. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் அவையல்ல நல்ல மரம், சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் நல் மரம். படிக்காதவன் படிச்சவன் மாதிரி மேடையில பேசுறதோ அல்லது படிச்சவன் மாதிரி பேசிட்டு தெரியறதோ அதுக்கும் சொல்லி வச்சுட்டு போயிட்டான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொன்னான்? காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் பொல்லாச்சிறகை அறிவிரி தாடினார் போல் கல்லாதான் கற்ற கவின்னா. நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரை கற்றாரை காமுறுவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. படிச்சவனும் சேர்றது தாமரை பூவும் அன்னப்பறவையும் சேர்ற மாதிரி. படிக்காதவர்கள் சேருவது காட்டுல அழுகி போன ஒரு பிரேதத்தை காக்கா கொத்துனா எப்படி இருக்குமோ அது மாதிரி. கல்லா ஒருவருக்கு தன் வாயின் சொல் கூற்றம், மெல்லிலை வாழைக்கு தான் ஈன்ற காய் கூற்றம், அல்லவை செய்தார்க்கு அறங்கூற்றம், கூற்றமே இல்லத்து தீங்கொழுகினால். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா தெரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம திருக்குறளையும் தமிழ்ல உள்ள சங்க இலக்கியங்களையும் மனப்பாடம் பண்ணி 10 மார்க் வாங்கறதுக்காக படிக்கிற மொழிய வாழ்வியல்ல யூஸ் பண்ணணும். வாழ்வியல் சிந்தனைகளுக்காக நம்ம படிக்கிறது இல்லை. நூற்றுக்கணக்கான தமிழ் ஆங்கில சுய முன்னேற்ற புத்தகங்களை படித்தவன் நான், உரையாற்றுவதற்காகவே. ஆனால் பெரியோர்களே, அத்துணை புத்தகங்களும் நம்முடைய திருக்குறளுக்கும் நம்முடைய சங்க இலக்கியங்களுக்கும் உரை எழுதியதாகத்தான் பார்க்கின்றேனே தவிர இதில் இல்லாதது எதுவுமே அதில் இல்லை. அதனால்தான் இத்துணையும் நான் சொல்லுவேன். படிப்பு அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான், நல்ல வேலைக்கு போய் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் சொல்லித்தரோம். கல்வியினுடைய பொருள் கடல் அளவு பெரியது. ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு 6 வயசு பையன் ரோட்ல அழுதுகிட்டு நிக்கிறான். ஒரு பாதிரியார் சர்ச்சுக்கு போகும்போது அவனை பார்த்து ஏண்டா அழுகுறன்னு கேட்கிறார். நான் அனாதாங்கிறான். நீ என்னோட வா, சர்ச்சில் 3 வேளை மாதா கோயிலில் மணி அடிச்சேன்னா உனக்கு 3 வேளை சாப்பாடுங்கிறார். அவன் போறான், மணி அடிக்கிறான், 3 வேளை சாப்பிட்றான். 5 வருஷம் அங்கே வேலை பார்க்குறான். பாதிரியார் இறந்து போறார். புதுசா ஒரு பாதிரியார் வர்றார். படிச்சவனுக்கு மட்டும்தான் அங்கே வேலை, படிக்கிறவர்கள் சேர்ற இடம். நீ படிச்சிருக்கியான்னு கேட்கிறாரு. இல்லைங்கிறான். உனக்கு வேலை இல்லை போடாங்கிறாரு. மணி அடிக்கிறதுக்கு என்னத்துங்க படிக்கணுங்கிறான். அதெல்லாம் படிச்சவங்க மட்டும்தான் அங்கே என்னாரு போயிட்டான். ஒரு 2 கிலோமீட்டர் போனோன்னு ஒரு கடையில போய் பசிக்குதுன்னு பன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கான். சர்ச்சை விட்டு எல்லாரும் அங்கே வந்து ஜாமான் வாங்குறாங்க.
வாழ்க்கையில வந்து முன்னேறி ஆகணும், சாப்பிட்டாகணும் இல்லையா? அந்த கடைக்காரன் கேட்கறான், இவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட்றாங்களே, நீ உன் கடையில் இருக்கிற பொருளை கூட அந்த சர்ச் வாசல்லே போடுறேன், லாபத்துல ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாங்கிறான். அது நல்ல ஐடியாவா இருக்குன்னு கடைக்காரன் கொடுக்குறான். நல்ல வருமானம் வருது. எங்கெல்லாம் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கு இடையில கடையிலையோ அங்கெல்லாம் கடை போடுறான். 10 வருஷத்துல பெரிய கோடீஸ்வரன் ஆயிரம், கோடிக்கணக்கா பணம் சேர்ந்துருது. அவன் நண்பன் சொல்றான், இதை நீ கையில வச்சிருக்காதரா, பேங்க்ல போடு. கொண்டு போய் பேங்க்ல போட போறான். பேங்க் மேனேஜர் ஃபார்மை கொடுத்து ஃபில்அப் பண்ணி தர சொல்றான். அதனால எனக்கு தெரியாது, நீ ஃபில்அப் பண்ணி கொடுங்க. அவன் ஃபில்அப் பண்ணி தரான். கையெழுத்து போட சொல்றான். கையெழுத்துலாம் போட தெரியாது, கை நாட்டுங்கிறான். அதிர்ந்து போன பேங்க் மேனேஜர், ஏயா நீ ஒரு கை நாட்டு பேர் வழியா இருக்கியே, நீனே இவ்வளவு பணம் சம்பாதிச்சுக்க, நீ மட்டும் படிச்சிருந்தா அப்படிங்கிறான். யோ படிச்சிருந்தா மாதா கோயில்ல தான் ஏன் மணி அடிச்சிட்டு இருப்பேங்க. இந்த இடத்துல இதுல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்று, பணம் சம்பாதிப்பதற்கு படிப்பு தேவையில்லை. படிப்பை பற்றிய அருமை அவனுக்கு தெரியாத காரணத்தினால் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் படிப்பு என்று அவன் நினைத்தான். நம்ம அப்படித்தானே சொல்றோம், பிள்ளைகளை நீ படிச்சா நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலைக்கு போனா சம்பாதிக்கலாம். அதன் மட்டுமா படிப்பினுடைய பெருமை? படிப்பினுடைய பெருமை கடல் அளவு பெரியது பெரியோர்களே. அதை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தருவதில்லை. இந்த ஒன்றை மட்டும் சொல்லி படிங்கிறதுனால தான் அவன் படிக்கிறது இல்லை. அப்போ எவ்வளவு பெரிய படிப்பு! இன்னும் உங்களுக்கு சொல்றேன், வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. நூல் என்று நான் சொல்லுவது புத்தகங்களை. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறு. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து புத்தகங்களை படிக்க வேண்டும். நமக்கு நிறைய ரோஜா மலர்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் என்பது இயல்பு. நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எப்பயே சொல்லிட்டு போயிட்டான். அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் அறிவு. இந்த உண்மைகளை உணர்ந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். 5:30 மணிக்கு தூக்குல போடணுங்க, 5 மணிக்கு ஜெயில் சூப்பரண்ட் வந்து நான் 1/2 மணி நேரத்தில் உன்னை தூக்குல போடணும் எந்தறாங்க. லெனினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன், கடைசி அத்தியாயத்தில் இருக்கின்றேன், நீ தான் என்னை தூக்கிலே போட போகின்ற அல்லவா, இதை முடித்து விட்டு தான் வருவேன் நின்றான். அவன் ரூம் பாக்குறான், ரூம் பூரா புத்தகம். இவ்வளவு புத்தகங்களை நீ படிச்சிட்டியாடான்னு கேட்கிறான். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள், எந்த பக்கத்தை வேண்டுமானாலும் புரட்டிக்கொள், என்ன வேண்டுமானாலும் கேளுங்க. தொப்பியை கழட்டி வச்சுட்டு சல்யூட் அடிச்சுட்டான் ஜெயில் சூப்பரண்ட். அவனுக்கு அழைச்சிட்டு போய் தூக்கில போட்டாங்க. அது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தான். ஏன்? படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா. புரூக்லின் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆபரேட் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் அடுத்த நாள் பிக்ஸ் பண்ணிட்டாருங்க. ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருக்காரு, டாக்டரை பார்க்கணுங்கிறாரு, அழைச்சிட்டு வந்து விடுறாரு ராஜாராம். பக்கத்துல வந்தவொன்னு அவர்கிட்ட சொல்றாரு, எனக்கு ஆபரேஷனை ஒரு நாள் தள்ளி போட முடியுமா? ஏன் அவனுக்கு என்ன பைத்தியமா, ஏன் ஒரு நாள் தள்ளி போட சொல்ற, இந்த புத்தகத்தை முடிச்சிடணுங்கிறாரு. வியந்து போன டாக்டர், நீ படிப்பா, நான் அடுத்த நாள் ஆபரேஷனை மாத்தி வச்சுக்கிறேன். அப்படின்னா 35 ஆண்டுகள் நூலகத்திலே மூழ்கி மூலதனம் என்று கம்யூனிஸ்ட் வேதாந்தத்தை கண்டுபிடித்தான் கார்ல் மார்க்ஸ். இன்றளவும் கம்யூனிஸ்டுகளுடைய பைபிளாக போற்றப்படுகிறது. 5 மணி ஆயிடுச்சுன்னா என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறான் பாரு, அவர் வெளியில போக மாட்டார். காலையில திறந்துக்க, நான் படிச்சுட்டு இருக்கேன் பாரு. அதனால தானே அவரால் ஒரு பெரிய புத்தகத்தை உருவாக்க முடிந்தது. படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர். இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நம் அத்துணை பேர் மனதிலும் இடம் பிடித்த மேதகு மாமனிதர் அப்துல் கலாம் அவர்கள் ஜூலை மாசம் 17ஆம் தேதி அரியலூர் புத்தக திருவிழாவில் நானு பேராசிரியர் ஞான சம்பந்தம் அவர் எல்லாம் ஒரே மேடையில் இருந்தோம். இதே தான் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? படித்தால் மட்டுமே பாரதத்தால் பாராள முடியும் என்று படித்து படித்து சொல்லி நம்மிடம் இறந்தே போனோம். அத்தனை பேர் அதுதானே சொல்லியிருக்காங்க. அது சொன்னதுக்கு அப்புறமாவது நம்ம அதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த புத்தகங்களை வாங்க வேண்டும் அல்லவா, வாங்கிய புத்தகங்களை படிக்க வேண்டும் அல்லவா. இந்த படிப்பு நம்மளை என்னங்க செய்யும்? இவ்வளவு படிப்படின்னு சொல்லி அது என்ன செய்யும்? பிக்காசோவினுடைய ஓவியங்களை விட, பீத்தோவனுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு விடும். அதற்காக படிக்கணும்.
படிக்கிறதுக்குரிய காரணம் அதான். உங்களுக்கு தெரியுமா, பெரும்பாலான சாதனைகள் இளமையின் சாதனைகளே. அலெக்சாண்டர் பாரசீகத்தின் மீது படையெடுத்த போது அவனுடைய வயது 20. ஜான்சி ராணி சுதந்திர போராட்டத்திற்காக வாளெடுத்து குதிரையில ஏறிய போது அவனுடைய வயது 19. கவிஞர் ஷெல்லி உலக புகழ்பெற்ற கவிதை எழுதிய போது அவனுடைய வயது 21. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த போது அவனுடைய வயது 20. இதோ எரிகிறதே பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னை ஒரு ஆராய்ச்சியாளனாக நியூயார்க் நகர வீதிகளிலே அறிமுகப்படுத்தி கொண்ட போது அவனுடைய வயது 20. அத்துணை பேரும் தொடர்ந்து படித்தவர்கள். அதுதான் படிப்பினுடைய பெருமை. உங்களுக்கு தெரியுமா, தாமஸ் ஆல்வா எடிசன் 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது அவனுடைய பள்ளி ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்து, உன்னுடைய தாயிடம் மட்டும் இதை கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கின்றார். அதை கொண்டு போய் தாயிடம் கொடுக்கிறான். படித்த தாய் கண்ணிலே நீர் கொட்டுகிறது. ஏமா அழுகுறன்னு கேட்கிறான். இந்த வீட்டுல, அந்த ஸ்கூல்ல, அங்க பக்கத்துல எல்லா இடத்துலயுமே நீ தான் பெரிய புத்திசாலி, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியாரங்களுக்கே அறிவு போதல, நாளையில இருந்து நூலகத்துக்கு என்ன அழைச்சிட்டு போக சொல்லியிருக்காருப்பா, சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க அப்படின்னு அவ சொல்றா தாய். ஒரு நிமிடத்திலே உண்மை என்று நம்பிய தாமஸ் ஆல்வா எடிசன் அடுத்த நாளில் இருந்து நூலகத்திற்கு செல்கின்றான். 4வதுக்கு மேல தாமஸ் ஆல்வா எடிசன் படிக்கலங்க. ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவன், இந்த பல்பு உட்பட மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்திய பிறகு தன்னுடைய விதவை தாய் இறந்து போகின்றால். தாயை இழந்த பிறகு அவ ஞாபகமாவே இருக்கேன்னு அந்த வீட்டை காலி பண்றதுக்காக போய் காலி பண்றான். ஒரு நோட்டுக்குள்ள இருந்து ஆசிரியர் எழுதி கொடுத்த கடிதம் கீழே விடுகிறது. பிரிச்சு படிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் கதறி கதறி அழுகின்றான். என்ன தெரியுமா அதுல எழுதப்பட்டிருந்தது? உங்களுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, அந்த குழந்தையை இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க வைக்க முடியாது, அழைத்து சென்று விடுங்கள் என்று. ஆனால் அந்த தாய் என்ன சொன்னால், நீ மிகவும் புத்திசாலி, நூலகத்திற்கு போ, நீ பெரிய ஆளாகலான்னு அதுல எழுதியிருந்தாருன்னு சொன்னார். தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன தெரியுமா பண்ணா, தன்னுடைய டைரியை எடுத்து, உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே அறிவாளியாக மாற்றியது இந்த புத்தகங்கள், அந்த நூலகத்திற்கு என்னை அழைத்து சென்றது என்னுடைய ஏழை தாய் என்று எழுதினான். அதுதான் புத்தகங்களினுடைய மகிமை. அப்ப இவ்வளவு இந்த புத்தகங்களை பத்தி சொல்லி சென்றிருக்கும் போது அந்த படிச்சா அதுல இருந்து நம்ம என்னத்தை கத்துக்கிறோம்? ஒழுக்கம் சொல்றாங்களே, என்ன ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டினுடைய பயன் ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம் தான் இந்த சமுதாயத்தை உயர்த்தக்கூடியது. இள வயதிலே புயல் போல வருகின்ற உணர்ச்சிகளை எவன் ஒருவன் அடக்கி ஆள தெரியவில்லையோ அவன் அமைதியை ஆள முடியாது. மனதை வேலைக்காரனாகவும் அறிவை தலைவனாகவும் வைத்து ஒரு மனிதன் இயங்குவதற்கு சொல்லித் தருவதே புத்தகங்கள் தான். இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து மனதிலே கை வைத்து, வெளியிலே தெரிந்தால் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே என்ற எத்தனையோ கெட்ட பழக்கங்களோடு நாம் அத்துணை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யூ பி த சேஞ்ச் யூ வாண்ட் என்றார் மகாத்மா காந்தி. இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டுமோ முதலில் உன்னிலிருந்து நீ மாறுங்கிறார். நாம் நம்மை மாற்றிக்கொண்டோமே ஆனால் உலகத்திலே ஒரு அயோக்கியன் குறைந்தான். இதை சொல்லித் தருவதற்கு நானோ இங்கு மேடையில் அமர்ந்திருப்பவர்களோ பெரிய ஞானியோ தேவையில்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு மனிதன் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் அமெரிக்கால 3 மாசத்துக்கு முன்னாடி ஒபாமா உரையாற்றி கொண்டிருந்தார் ஒரு பல்கலைக்கழகத்தில். பல்கலைக்கழக மாணவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார். ஏண்டா, அமெரிக்கால 100 வருஷமா ஒருத்தனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்தியாவில் குறிப்பா தமிழகத்தில் 100 பேர் கூட ஒரு கம்ப்யூட்டர் இல்லை. ஒரு மைக்ரோசாப்டை எடுத்துக்கிட்டா அதுல சத்யா நாதல்லான்னு ஒரு இந்தியாக்காரன் தலைவரா இருக்கான். ஒரு கூகுளை எடுத்துக்கிட்டா சுந்தர் பிச்சைன்னு தமிழ்நாட்டுக்காரன் தலைவரா இருக்கான். உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையான்னு கேட்டார். நடந்த சம்பவம். இந்தியக்காரனை நீ ஜெயிக்க முடியாதான்னு கேட்டார். இது போல அமர்ந்திருந்த ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியை மேடைக்கு சென்று, ஒபாமா அவர்களே, நீங்கள் அனுமதி கொடுத்தால் அதற்குரிய விடையை நான் சொல்லுகின்றேன் என்றார். அனுமதி வழங்கப்பட்டது. அந்த ஆசிரியை என்ன சொன்னார் தெரியுமா? தமிழகத்திலே ஆசிரியராக வேலை பார்த்து விட்டு அங்க போய் கிரீன் கார்டு வாங்கினவங்க. அமெரிக்காவிலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு கல்வியை மட்டும் சொல்லித் தருகிறீர்கள். எங்கள் தமிழகத்திலே ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு கல்வியோடு சேர்த்து ஒழுக்கத்தையும் சொல்லித் தருகிறார்கள். அமெரிக்க ஜனாதிபதி எழுதுறாருங்க லெட்டர். தன்னுடைய மகள் படிக்கின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியருக்கு
உழைப்பின் மூலமாக வருகின்ற $1 உழைப்பு இல்லாமல் வருகின்ற $100 விட சிறந்தது என்று என்னுடைய மகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லித்தாருங்கள் என்று ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்க ஜனாதிபதியாக எழுதுகிறார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் CT ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.